ஒரு நாள் காடுகளில் ஆட்டம் போடிக்கொண்டிருந்த ஒரு குரங்கு ஒரு செடி அருகே ஒரு பெரிய மாங்காய் விழுந்ததை பார்த்தது. மாங்காய் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. வெறும் மஞ்சள் நிறத்தில் இல்லாமல் சிகப்பு மற்றும் பச்சை கலந்த அழகான நிறத்தில் இருந்தது. அது உடனே மாங்காயை எடுத்து, இது நிச்சயம் ஒரு மந்திர மாங்காய். இதை யாரும் சாப்பிட முடியாது. இதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தது. அது ஒரு மரத்தின் மேல் ஏறி அதை பாதுகாப்பாக புல்லினால் மூடி வைத்தது. அதற்கு பின் அங்கே ஒரு முயல் வந்தது. குரங்கிடம் கேட்டது, ஏன் மரம் ஏறிக்கொண்டிருக்கிறாய்? என்ன அருமை பொருள் கிடைத்தது? குரங்கு சொன்னது, இது ஒரு மந்திர மாங்காய். சாப்பிட்டால் ஒரே நாளில் நான் சிங்கமாக மாறிவிடுவேன். முயல் சிரித்தது. அப்போ நீ சாப்பிடு என்றது. குரங்குக்கு கொஞ்சம் சந்தேகம். சாப்பிட்டு விட்டால் ஏதாவது தவறு நடந்தால் என்ன செய்வது என்று யோசித்தது. அதற்கு முயல் சூழ்நிலை பயன்படுத்தி, நீ அசந்தமாக இருந்தால் நான் அதை எடுத்துச் செல்வேன் என்று கூறியது. இந்த விவாதத்தை கேட்டு அருகில் இருந்த மயிலும் வந்தது. மயில் சிரித்தபடி, மந்திர மாங்காய் எனக்கு பிடித்தது. அதை தர முடியுமா என்று கேட்டது. இவ்வளவு அவசியமாக கேட்ட பிறகு குரங்கு அதை சாப்பிடலாம் என்று முடிவெடுத்தது. அது மாங்காயை தின்றதும் எதுவும் ஆகவில்லை. மயிலும் முயலும் குரங்கை கிண்டல் செய்தது. மயில் சொன்னது, நீ சிங்கமாக மாற வேண்டுமென்றால் உன் தைரியம் முதலில் வர வேண்டும். மாங்காய் உன்னால் என்னை அச்சம் கொள்ள வைக்க முடியாது. அதை கேட்ட குரங்கு சிரித்தது. சரி, மாங்காய் உண்மையில் மந்திர மாங்காய் இல்லை, ஆனாலும் சாப்பிட சுவையாக இருந்தது என்று கூறி 3 பேரும் கிட்டத்தட்ட நண்பர்களாகவே ஆனார்கள். இந்த கதை என்ன சொல்கிறது? ஒரு விஷயத்தை கண்டவுடன் அதை நம்பாதீர்கள், ஆனால் அதை சுவையாக அனுபவிக்க சிந்தியுங்கள்.